குரு பிரம்மா குருர்விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசத்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூலை மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை, ஆனி மாதம் 27ஆம் தேதி. இன்றைய திதி பஞ்சமி திதி. இன்றைய நட்சத்திரம் பூரம் மற்றும் உத்திரம் நட்சத்திரம். இன்றைய நல்ல நேரம் மதியம் 12:15 மணி முதல் 1:15 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள். இன்றைய கிரக நிலவரங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சூரியன், கடகத்தில் சுக்கிரன் மற்றும் புத பகவான் இணைவு பெற்றிருக்கிறார்கள். சிம்மத்தில் சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு ஆகியோர் உள்ளார்கள். தற்போது 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்தில் இருக்கின்றார். எந்த ஒரு விஷயத்திலையும் அதிகப்படியான தைரியங்கள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். மன ரீதியில் எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடிய எண்ணங்களும் அதற்கான திறமைகளும் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்கின்றது. எந்த விஷயத்திலையும் துணிவுடன் செயல்படக்கூடிய திறன்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். பிள்ளைகள் குறித்த விஷயங்களில் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குழந்தை பேரு ரீதியிலான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பூர்வீக சொத்துகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல நாட்டங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு, சிவபெருமான் வழிபாடு, இந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொள்வது இன்றைக்கு மிகவும் பயன் தரக்கூடிய விஷயமாக இன்றைக்கு இருக்கின்றது. எந்த விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். பூர்வீக சொத்துகள் சார்ந்த விஷயங்கள், குழந்தைகள் ரீதியிலான விஷயங்கள், இந்த மாதிரி இவங்க சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பலவித நன்மைகளை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. விலை உயர்ந்த ஆபரணங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். போட்டி தேர்வுகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அதில் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலம் பணவரவு வருவதற்கான சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எழுத்துத்துறை சார்ந்த பதவிகளில் பெரிய முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வேலை தொடர்பான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் நினைச்சபடி நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசு வழியில அங்கீகாரங்களை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. சட்டப்படியான அரசு ஆணைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். கடித ரீதியிலான தொடர்புகள் வாயிலாக ஏதாவது மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அரசு பணி, தனியார் பணி, இந்த மாதிரி எந்த துறைகள்ல இருந்தாலும் அந்த துறைகள்ல பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள், அதன் வழியில ஏதாவது ஒரு நன்மைகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியம். பேச்சுவார்த்தைகள்ல நிதானங்கள் மிகவும் முக்கியம். முன்கோபங்களை தவிர்க்க வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. சாலை பகுதிகள், வெளியூர் பயணங்கள், இந்த மாதிரி வெளியில போகும்போது கொஞ்சம் கவனநிலைகள் மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பண ரீதியில எதிர்பார்த்த வருமானங்கள் பெருகக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ள நல்ல ஒற்றுமை, மகிழ்ச்சி இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய தினமாக இருக்கிறது. புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். அந்த முயற்சிகளும் மேலும் மேலும் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது.
கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியில சின்ன சின்ன பய உணர்வுகள், பதற்ற உணர்வுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கலாம். இதனோடு சேர்ந்து புதிதான முயற்சிகளை எடுத்து செய்யும் போது அதுல ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரலாம். அதனால புதிதான முயற்சிகளை முடிஞ்சளவு நாம் இன்னைக்கு தவிர்த்து விட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து தைரிய வீரிய விஜயஸ்தானத்துல அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு சுகஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். பண வரவு மிகுந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அசையாத சொத்துகள், வாகனங்கள், இதன் ரீதியில புதுவித எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. புதிதாக இந்த மாதிரியான சொத்து சேர்க்கை சார்ந்த முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூர்வீக சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் சின்ன சின்ன விவாதங்கள் வரலாம். அந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் நம்ம பார்த்து ஹேண்டில் பண்ண வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. பேச்சுவார்த்தைகள்ல அதிகார போக்குகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். பேச்சுவார்த்தைகள்ல ஒரு அதிகார துணி இருக்கிற மாதிரியான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எந்த விஷயத்திலையுமே முடிவெடுக்கும் திறன்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் இல்லைன்னா முன்னேற்றத்திற்கான விஷயங்களாக இருந்தாலுமே கூட அதன் சார்ந்த முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு இன்னைக்கு படிப்புல அதிகப்படியான ஆர்வங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. கண் சார்ந்த உஷ்ண ரீதியிலான பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அதன் சார்ந்த மருத்துவ முறைகளை மேற்கொள்வது மிகுந்த சிறப்பை தருவதாக இருக்கின்றது. அம்மா வழியில ஒரு சிலருக்கு பலவித நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு இருக்கின்றது. அம்மாவிற்கு பலவித நன்மைகள் வரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. சொத்துகள், வாகனங்கள் சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகள் ஒரு சிலருக்கு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. மேற்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகளும் ஒரு ஆதரவுகளும் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. குழந்தை பேரு ரீதியிலான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உறவு முறைகளோடு சந்திப்புகள்ல பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உறவினர்கள் வழியிலையும் நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆபரண சேர்க்கை நாம விரும்பியபடி இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு இருக்கின்றது. அரசியல் ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு பலவித நன்மைகள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உயர்வான முன்னேற்றத்திற்கான சிந்தனைகள் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மதிப்பு மிகுந்த பொருட்கள் எல்லாம் வாங்கக்கூடிய விஷயங்கள்ல இன்னைக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியில சின்ன சின்ன ஒரு பதற்றங்களும் பய உணர்வுகளும் இருக்கலாம். செயல்பாடுகள்ல தடுமாற்றங்கள் இருக்கலாம். கொஞ்சம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. புதிதான முயற்சிகளை முடிந்தளவு தவிர்ப்பது மிகவும் நலம் தரக்கூடியதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்றமான விஷயங்களுக்கான முயற்சிகளை நாம மேற்கொள்ளலாம். தொழில் முறை, வியாபார ரீதியிலான முயற்சிகள், தொழில்ல முக்கியமான விஷயங்கள் குறித்த முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகளாக இருக்கலாம். வெளிநாடு ரீதியிலான முயற்சிகளாக இருக்கலாம். கல்வி ரீதியிலான முயற்சிகள், திருமண ரீதியிலான முயற்சிகள், இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுக்கிறதுக்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். வியாபாரம் சம்பந்தமான பயணங்களாக இருக்கலாம், ஆன்மீக பயணங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பயண ரீதியில ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் ராசியிலிருந்து தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். இன்னைக்கு உங்களுக்கான முக்கியமான விஷயங்கள் குறித்து முடிவுகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. மிகுதியான தைரியங்கள் இருக்கும். எந்த விஷயத்திலையும் துணிவுடன் செயல்படக்கூடிய எண்ணங்கள் மிகுதியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. எல்லா விஷயத்திலையும் கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வங்களும் இன்னைக்கு மிகுதியாக காணப்படுகின்றது. எதையுமே குறிப்பாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஆழ்ந்த ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய தினமாகவும்
இன்றைய தினம் இருக்கிறது. கலைகள் சார்ந்த விஷயங்கள், விளையாட்டு சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி எந்த விஷயத்துல எடுத்திருந்தாலும் இதன் ரீதியில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு சூழல்கள் இருக்கின்றது. படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்புல அதிக ஆர்வங்கள் காட்டக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. மிகவும் உயர்வான சிந்தனைகள் உங்களுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இராணுவ ரீதியிலான முயற்சிகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எழுத்துத்துறை சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள், பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி லாபகரமான செயல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. உடல் அளவுல வலிமை அதிகமாக இருக்கக்கூடிய தினமாக இருக்கிறது. அரசியல்வாதிகளுடனான நட்புகள், தொடர்புகள் இதெல்லாம் புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு இருக்கின்றது. பல புதிதான முயற்சிகள்ல நிறைய லாபங்கள் ஈட்டக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. காசோலை ரீதியிலான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகள் நடக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. கடித ரீதியிலான தொடர்புகள் ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அரசியல் ரீதியிலான முயற்சிகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் சார்ந்த விஷயங்கள்ல ஏதேனும் ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. தரகு சம்பந்தமான வேலைகள்ல ஒரு சிலருக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இளைய சகோதரர் மற்றும் வேலையாட்கள் வழியில பலவித நன்மைகளை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. அவங்க வழியில ஆதரவுகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அதிகாரம் மிகுந்த நபராக இருப்பீங்க. மனதளவுல உறுதிகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. மிருக சீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியில முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. விரும்பிய வெளியூர் பயணங்கள், ஆன்மீக ரீதியிலான பயணங்கள் இதெல்லாம் போவதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு வருவதற்கு இன்றைக்கு சூழல்கள் இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் முயற்சிகள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. அனாவசிய செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகளில் ஈடுபடும் போது கவன நிலைகள் மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினம் இருக்கிறது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கையில் எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய தேவைகள் என்னவோ அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு நீங்க மேற்கொள்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் பஞ்சமுக ஹனுமன் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் குடும்பஸ்தானத்துல அமர்வு பெற்று இன்றைய தினத்துல இருக்கின்றார். உங்களுக்கான பண வரவுகள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கு. எதிர்பார்த்த வகைகள்ல இருந்து பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. குடும்ப ரீதியில எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் இன்னைக்கு அதன் சார்ந்த நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கு பலவித நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கின்றது. ரகசியமான வழிகளில் ஒரு சிலருக்கு பணவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. விரய செலவுகள் எல்லாம் குறைஞ்சு ஓரளவு கையிருப்பு பணம் அதிகரிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. குடும்பம் சார்ந்த செலவினங்கள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வாக்கு சாதுரியம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். பேச்சு ரீதியிலையும் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. குடும்பத்துல உறவு முறைகள்ல பேசும்போது கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாரம் மிகுந்த ஒரு பேச்சுவார்த்தைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சூடான விவாதங்களாக மாறுறதுக்கு முன்னாடி நாமளே பேச்சுக்களை குறைச்சிக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. கண் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் சார்ந்த மருத்துவ முறைகளை மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. தலைவலி, தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் ஒரு சிலருக்கு கொஞ்சம் இருக்கிறதுக்கு சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. ரகசியமான பொறுப்புகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைக்கு இருக்கும். குடும்ப வழியில பலவித மேன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. கல்வி பயிலும் மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா ஆரம்ப கல்வி சார்ந்த விஷயங்கள்ல
பலவித முன்னேற்றங்களும் நன்மைகளும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கலைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அதன் வழியில பலவித நன்மைகளும் எதிர்பார்த்த உதவிகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு கையில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. அதனால நம்ம என்ன தேவைகள் இருக்கோ அதற்கான முயற்சிகளை நம்ம இன்னைக்கு மேற்கொள்ளலாம். அந்த மாதிரியான முயற்சிகளை எடுக்கும்போது அதெல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிறருக்கு உதவி செய்யக்கூடிய தினமாக இருக்கின்றது. நமக்கான உதவிகள் கொஞ்சம் குறைவாக இன்றைய தினம் இருக்கின்றது. செலவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் தேவை. நண்பர்களுடனான சேர்ந்து இருக்கும் போது கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கிறது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு உடல்நிலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை என்னவோ அதற்கான முயற்சிகளை பண்ணலாம். கடன் ரீதியிலான பிரச்சனைகள் இருக்குன்னா அதன் சம்பந்தமான தீர்வுகளை மேற்கொள்ளலாம். இல்ல ஒரு உடல்நிலை சார்ந்த விஷயங்களுக்காக ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கிறாங்க, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நம்ம இந்த மாதிரி ஆன்மீக ரீதியிலான பரிகாரங்களை மேற்கொள்றோம் அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் நாம் இன்னைக்கு மேற்கொள்ளலாம். இந்த மாதிரி தீர்வுகளுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது சீக்கிரமாகவே அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா தீர்வுகளுக்கான ஒரு சூழல்களை அதிகப்படுத்தி தரதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் லிங்க வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இன்றைய தினம் இருக்கின்றார். உயர்வான மதிப்பு மரியாதைகள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அதிகார போக்குகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. அதிகாரம் மிகுந்த பதவிகளில் இருக்கிறவங்களுக்கு அதன் சார்ந்த நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உங்களுக்கான லாபமான செயல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய விஷயங்கள்ல மன ரீதியில ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும். வீணான விரய செலவுகள் எல்லாம் குறைஞ்சு ஓரளவு நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுக்கான விரும்பிய இல்லைன்னா லாபமான செயல்கள் வழியில உங்களுக்கு ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து சரியான நேரத்துக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. நண்பர்களாக உறவினர்களாக யாராக இருந்தாலும் அவங்க வழியில உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் கேட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. விரும்பிய விஷயங்கள்ல பலவிதமான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. கையில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றி வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். எந்த விஷயத்திலையும் பலவித நன்மைகளை அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மனதளவுல உறுதிகள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கும். மூத்த சகோதரருக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. செய்தொழில் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கும். பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொன்னா அதன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் பெருமளவு குறையிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. செய்யக்கூடிய பணிகளில் பெருமளவு லாபங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. விரும்பிய பயண ரீதியிலான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். கௌரவம் நிறைந்த நபராக இன்றைக்கு நீங்க அடுத்தவர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கான பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் வெளியூர் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் தேவை. இரவு நேர பயணங்கள் ரொம்ப அவசியம் அப்படின்னா மட்டும் மேற்கொள்வது மிகுந்த சிறப்பை தருவதாக இருக்கின்றது. அதனோடு சேர்ந்து தொழில் முறைகள் சார்ந்த விஷயங்கள்லையும் நம்ம கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. வீணான முன்கோபத்தை தவிர்த்து விட வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண ரீதியிலான வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. குடும்ப ரீதியில நல்ல முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் ஒருங்கே இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பலவித புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய சிந்தனைகளும் அதற்கான ஈடுபாடுகளும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு அதிக
அதிகமாக இருக்கலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியில் ஏதாவது சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கலாம், பதற்றம் கொஞ்சம் இருக்கும், செயல்பாடுகளில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரலாம். புதிதான முயற்சிகளில் ஈடுபடுவதை கொஞ்சம் தவிர்க்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல், இந்த மாதிரியான செயல்பாடுகள்லையும் நாம் இன்னைக்கு தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் நெல்லையப்பர் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்தில் இருக்கின்றார். தொழில் இல்லைனா பணி சார்ந்த விஷயங்கள்ல முதலீடு போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். விரும்பிய தொழிலாக இருக்கலாம், வியாபாரம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். அதன் ரீதியில நமக்கு முதலீடுகள் போடக்கூடிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் இல்லைனா வியாபார முறைகளை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் புதிதாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுக்கான விருப்பமான விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடுகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கிறது. வெளிநாடு ரீதியிலான பயணங்கள் சார்ந்த விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அதிக கடன் இருக்கிறவங்களுக்கு அதன் சார்ந்த முயற்சிகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதாவது கடன் ரீதியிலான பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு வழிகள் என்னவோ அதற்கான முயற்சிகளை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பெருமளவு வங்கி கடன்கள் இல்லைன்னா வேறு ஏதாவது பிற இடங்கள்ல கடன்கள் வாங்கியிருந்தோம்னா அதையெல்லாம் அடைக்கக்கூடிய முயற்சிகள்ல இன்னைக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. ரகசியமான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் கொண்ட நபர்களுக்கு அதன் ரீதியில பலவித முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. பதவிகளில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா பணி சார்ந்த விஷயங்கள்ல தைரியமாக முடிவெடுக்கக்கூடிய சிந்தனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அபராதம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. விரும்பிய புனித பயணம் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் சார்ந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. உதவி ரீதியா யார்கிட்டையாவது ஏதாவது கேட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அதன் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து எதிர்பார்த்த உதவிகளும் நன்மைகளும் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசியல் சார்ந்த துறைகள்ல இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன செலவினங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியில கொஞ்சம் பய உணர்வுகள், பதற்ற உணர்வுகள் அதிகமாக இருக்கலாம். செயல்பாடுகள்ல சின்ன சின்ன தடுமாற்றங்கள் வரலாம். புதிதான முயற்சிகளை முடிஞ்சளவு தவிர்க்க வேண்டியது அவசியமானதாக இருக்கிறது. எண்ணெய் தேய்த்து குளிக்கிறது, முடி வெட்டுதல், நகம் வெட்டுதல், இந்த மாதிரியான செயல்பாடுகளை முடிஞ்சளவு தவிர்க்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொழில் வியாபாரம் சம்பந்தமான புதிதான முயற்சிகள், திருமண ரீதியிலான முயற்சிகள், இல்லைன்னு சொன்னா கல்வி சார்ந்த முயற்சிகள், வெளிநாட்டுல குடியுரிமை வாங்குறதுக்கான முயற்சிகள், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியில பலவித நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. விரும்பிய பயணங்கள் போகக்கூடிய சூழல்கள் இருக்கலாம். அது ஆன்மீக பயணமாகவும் இருக்கலாம், இல்லைன்னா சுற்றுலா மாதிரியாக விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி எந்த முறை பயணங்கள் போனாலும் உங்களுக்கு அதுல ஒரு மன திருப்தி இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் நடராஜர் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் தொழில் ஸ்தானத்துல அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு லாபஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். உங்களுக்கு லாபமான செயல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. எதிர்பார்த்த நன்மைகள், எதிர்பார்த்த நபர்களிடமிருந்து ஆதரவுகள், எதிர்பார்த்த லாபகரமான செய்திகள், செயல்கள், இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் பலவித நன்மைகளை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறது. தந்தை வழியில பலவித நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. அவர் வழியில ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கலாம். தந்தைக்கும் பலவித மேன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக
அதிகமாக இருக்கிறது. தந்தை வழி உறவுகள் வழியில பலவித ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வாரிசு வேலைகளுக்கான முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். விரும்பிய புனித தலங்கள் சார்ந்த விஷயங்கள் இல்லைன்னா தீர்த்த யாத்திரை சம்பந்தமான விஷயங்களுக்கான முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. மனைவியின் சகோதரர் வழியில எதிர்பார்த்த பலவித நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்களும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய நண்பர்கள் வழியிலையும் உங்களுக்கான நன்மைகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பலவித நன்மைகளை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள், தந்தை வழி சொத்துகள் இல்லைன்னா வெளிநாட்டு சொத்துகள் இதன் சார்ந்த முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கின்றது. எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு அவங்களுடைய வேலைகள் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதிகாரம் மிகுந்த பதவிகளை பெறக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அரசியல் ரீதியிலான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுல எதிர்பார்த்தபடியான நன்மைகளை பெறக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. விரும்பிய வெளிநாடு ரீதியிலான முயற்சிகள் அதன் வழி லாபங்களும் பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. ஏற்கனவே வெளிநாட்டுல எல்லாம் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் லாபங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய தொழில் சார்ந்தோ அவங்களுடைய துறைகள் சார்ந்தோ பலவித முன்னேற்றங்களை அடையிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள்ல பலவித நன்மைகளை அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. ஆன்மீக பயணம், வெளிநாடு ரீதியிலான பயணம், தொழில் இல்லைனா வியாபார ரீதியிலான பயணங்கள், இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கான பயணங்களை மேற்கொள்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள்ல நாமளா ஈடுபடாமல் இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. செலவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். புதிதான முயற்சிகளில் ஈடுபடும் போது மிகுந்த கவனங்கள் மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. கடன் வாங்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கையில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வெளிநாடு ரீதியிலான குடியுரிமை சார்ந்த விஷயங்களுக்காக அப்ளை பண்ணலாம். வெளிநாடு வேலை சம்பந்தமான விஷயங்களுக்காக முயற்சி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கலாம். இல்லைன்னா கோவில் சார்ந்த விஷயங்களுக்கு முயற்சி பண்ணக்கூடிய எண்ணங்கள் வரலாம். இந்த மாதிரி உங்களுடைய தேவைகள் என்னவாக இருக்கோ அதன் சார்ந்த முயற்சிகளை எடுத்து செய்யறதுக்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்தில் இருக்கின்றார். தொழில் வியாபார ரீதியிலான விஷயங்கள்ல பலவித நன்மைகளை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா வியாபாரத்துல நாம எப்பயும் முன்னுரிமை பெற்றவராக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அதுல எல்லாம் தலைமைத்துவம் வாங்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எல்லா இடத்துலையும் நீங்க கொஞ்சம் முன்னிலையில இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தொழில் ரீதியாகவோ வியாபாரம் சார்ந்ததாகவோ பணி சார்ந்ததாகவோ ஏதாவது உதவிகள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான உதவிகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசு பணிகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய வேலைகள்ல நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பணி சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த நபர்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஏதாவது தீர்வுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதன் சார்ந்த தீர்வுகளும் இல்லைன்னா ஏதாவது ஒரு ஆதரவுகள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மாமியாரோடு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். அதுல மட்டும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா வியாபாரங்கள் சம்பந்தமான ஒப்பந்த ரீதியிலான பிரச்சனை ஒரு சிலருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா அதன் சார்ந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மீட்டிங்ல எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைக்கு இருக்கும். தொழில்முறை சார்ந்தோ முக்கியமான விஷயங்கள் சார்ந்தோ ஏதாவது ஒரு மீட்டிங்ல கலந்துக்கிறதுக்கான சூழல்களும் இன்றைக்கு ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா பணி சம்பந்தமான பிரச்சனைகள்ல எதிரிகள் வழியில ஏதாவது தொந்தரவுகள் இருந்தா அதெல்லாம் ஓரளவு குறை
குறையறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. புனித யாத்திரை சார்ந்த விஷயங்கள்ல முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்க விரும்பியபடி நல்ல முறையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பொது சேவையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில மேலும் மேலும் அதிகப்படியான முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. தோள்பட்டை சார்ந்த பகுதிகளில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னா அதன் சார்ந்த மருத்துவ முறைகளை மேற்கொள்ளக்கூடிய சிந்தனைகளும் முயற்சிகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. மருந்து பொருட்கள் சார்ந்த விற்பனைகள், பொன் வியாபாரம், வணிகம் சம்பந்தமான விஷயங்கள், இல்லைன்னா கம்பளி சம்பந்தமான உடைகள் விற்பனைகள், மருத்துவ ரீதியிலான விஷயங்கள், இராணுவம் சம்பந்தமான தொழில்முறைகள், அரசு துறை சார்ந்த பணிகள், இந்த மாதிரியான வேலைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் ஏதாவது ஒருவித நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு சாதகமான தினமாக இருக்கின்றது. கையில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய தேவைகள் சார்ந்த முயற்சிகளை எடுத்து செய்யறதுக்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு பிறருக்கான ஆதாயங்கள் அதிகமா இருக்கு. நம்ம கிட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு நிறைய ஹெல்ப் போகும். அவங்க கிட்ட இருந்து நமக்கான ஆதாயங்கள் மிகவும் குறைவானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. நண்பர்களோடு சேர்ந்து இருக்கும்போது கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. பொன் பொருள் இதெல்லாம் அடுத்தவங்களுக்கு கடனா கொடுக்குறீங்கன்னா கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கிறது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு உடல்நிலையில நல்ல ஆரோக்கியம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உடல்நிலை ரீதியிலான பிரச்சனைகளுக்கு நல்ல மருத்துவ முறைகளை மேற்கொள்ளலாம். தொழில் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு அதன் சார்ந்த தீர்வுகளை மேற்கொள்ளலாம். இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை மேற்கொள்வதற்கு மிகவும் உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் மருந்தீஸ்வரர் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கின்றார். தந்தைக்கு பலவித நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைய தினம் இருக்கின்றது. தந்தையின் உடல்நிலை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், தந்தையினுடைய தொழில் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் அவருக்கு ஏதாவது ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. தந்தையின் உடல்நல பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவு சரியாக கூடிய சூழல்கள் இன்றைக்கு இருக்கிறது. வெளிநாட்டு வேலைகளுக்கான முயற்சிகள்ல அதிக நாளா தடைபட்டு இருந்த நபர்களுக்கு எல்லாம் இன்னைக்கு அதன் சார்ந்த ஒரு முக்கியமான நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. வெளிநாட்டு வேலைகளில் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் உங்களுடைய வேலைகளில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. ஆன்மீகம் சார்ந்த கோவில் பணிகளில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கும் பலவித முன்னேற்றங்கள், உங்களுடைய வேலைகளில் பலவித நன்மைகள், ஆதரவுகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. பணிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பலவித நன்மைகளும் முன்னேற்றங்களும் உள்ள தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. தந்தை வழி உறவுகள் வழியில பலவித நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் இருக்கிறது. குழந்தை பேரு ரீதியிலான மகிழ்ச்சியான சம்பவங்கள் ஒரு சிலருக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. வாரிசு வேலைகளுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கும் பலவித நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. தகாத உறவுகள், பிரச்சனை தரக்கூடிய உறவுகள், இவங்க கிட்ட இருந்தெல்லாம் விடுபடக்கூடிய எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உயர்கல்வி ரீதியிலான விஷயங்கள்ல பலவித நன்மைகள், எதிர்பார்த்த உதவிகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கிறது. தொழில் முறைகள்ல இரண்டாவது பார்ட்னரோடு இணையக்கூடிய முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இன்றைக்கு இருக்கும். உங்களுக்கான பலன்களும் லாபங்களும் அதிகமாக கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கிறது. முன்கோபங்களை தவிர்க்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இரவு நேர பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கிறது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண ரீதியில வருமானங்கள் பெருகக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது.
குடும்பத்திற்குள்ள ஒரு நல்ல முன்னேற்றமும் ஒரு இனிமையான சூழல்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியில சின்ன சின்ன பய உணர்வுகள், பதற்ற உணர்வுகள் அதிகமாக இருக்கலாம். செயல்பாடுகளில் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை முடிஞ்சளவு நாம் தவிர்க்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அம்பர் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் குடும்பஸ்தானத்துல அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ராசியிலிருந்து ஆயுள் ஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்துல இருக்கின்றார். பேச்சுவார்த்தைகள்ல நாம கொஞ்சம் நிதானமா இருந்துக்கிட்டோம்னா வரவேண்டிய லாபங்கள் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால பேச்சுவார்த்தைகள்ல நாம கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. வழக்குகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. உடல் நிலையில உஷ்ண ரீதியிலான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதற்கான மருத்துவ முறைகளை மேற்கொள்ளக்கூடிய சூழல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய வேலைகள் சார்ந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன இடையூறுகள் இருந்து அதெல்லாம் சரியாக கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளை நாம ஏற்படுத்திக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மருத்துவ ரீதியிலான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு இருக்கின்றது. வீண் விவாதங்கள், கருத்து மோதல்கள் இதையெல்லாம் முடிஞ்சளவு தவிர்க்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. எதிர்பாராத வகைகள்ல ஒரு சிலருக்கு வீணான செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வண்டி வாகனங்கள்ல போகும்போதும் நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. உயிர் ரீதியிலான சொத்து சார்ந்த முயற்சிகள்ல பலவித நன்மைகள் ஒரு சிலருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வீண் பழிகள், பொய் குற்றச்சாட்டு சம்பந்தமான பிரச்சனைகள்ல மாட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுல இருந்து எல்லாம் விடுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலமான ஒரு பணவரவுகளோ பலவித நன்மைகளோ இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனநிலையில இருந்த குழப்பங்கள் எல்லாம் சரியாகி மனநிலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. பிரச்சனைகள்ல இருந்து வெளியேற நினைக்கிற நபர்களுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதரவுகளோ இல்லைன்னா நன்மைகளோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்களை கவனமா வச்சுக்க வேண்டியது மிகவும் அவசியம். அந்த மாதிரி பொருட்கள் தொலைஞ்சவங்க ஏற்கனவே தொலைஞ்சிருந்தா அதற்கான தேடுதல் சம்பந்தமான முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு பிரச்சனைகள் வரலாம். அதன் சார்ந்த பிரச்சனைகள்லையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மன ரீதியில சின்ன சின்ன பய உணர்வுகள், பதற்ற உணர்வுகள், செயல்பாடுகளில் சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். புதிதான முயற்சிகளை முடிஞ்சளவு தவிர்க்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு பலவித நன்மைகள் சார்ந்த விஷயங்களை மேற்கொள்வதற்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தொழில் வியாபாரம் சம்பந்தமான முயற்சிகள் இல்லைன்னா வெளிநாடு ரீதியிலான முயற்சிகள் இந்த மாதிரியான விஷயங்களை மேற்கொள்வதற்கான எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்கள் ஒரு சிலருக்கு அதிகமா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் வியாபார ரீதியிலான பயணங்களாக இருக்கலாம், வெளிநாடு ரீதியிலான பயணங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அடர் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியில அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு களத்திரஸ்தானத்துல அமர்வு பெற்றவராக இன்றைய தினம் இருக்கின்றார். உங்களுடைய மனைவிக்கு ஏதாவது நன்மைகள் நடக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. அவங்களுக்கு லாபகரமான செய்திகள் இருக்கலாம், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. வரன் ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கும். உறவில் வரன் தேடக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பின்னர் சரியாக கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது.
இருக்கிறது. குழந்தை பேரு ரீதியிலான மகிழ்ச்சியான சம்பவங்கள் ஒரு சிலர் வீட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல எல்லாம் எதிர்பார்த்த உதவிகள், நன்மைகள் இதெல்லாம் பலவித முன்னேற்றங்களோடு நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வியாபார ரீதியிலான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில் பலவித முன்னேற்றங்களை பெறக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. நண்பர்களுக்கெல்லாம் பலவித நன்மைகள் நடக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு இருக்கின்றது. அவங்களுக்கு ஏதாவது உதவிகளோ நன்மைகளோ நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உறவு முறைகள் வழியில் நல்ல முறையில் நட்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளிநாடு சார்ந்த முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நபர்களுக்கு ஏதேனும் ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. வெளிநாட்டு உறவுகளுக்கெல்லாம் ஏதாவது பலவித நன்மைகளை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. திருடு போன பொருட்கள் சார்ந்த விஷயங்கள், அதன் சார்ந்த தேடுதல், இந்த மாதிரியான முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. அரசு வழியில கௌரவங்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. பட்டம், பதவி என பலவித முன்னேற்றங்களை பெறக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. மனம் விரும்பிய நபரையே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய முயற்சிகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். அடிவேறு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுல ஏதாவது நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பேங்க் ரீதியிலான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதேனும் லாபகரமான செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு முக்கியமான பயணங்கள், வெளியூர் ரீதியிலான பயணங்கள், ஆன்மீக ரீதியிலான பயணங்கள், இந்த மாதிரியான பயண ரீதியிலான ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான முயற்சிகளில் கவன நிலைகள் அவசியம். கடன் வாங்கும் விஷயங்களில் முடிஞ்சளவு தவிர்க்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினம் இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கையில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஒரு கேஸ் சம்பந்தமான விஷயங்களுக்காக முயற்சி செய்றீங்கன்னா அதற்கான முயற்சிகளை செய்யலாம். ஒரு கல்வி ரீதியில ஒரு பெரிய நபரை பார்த்து பேச போறீங்க அப்படின்னா அதற்கான முயற்சிகளை எடுக்கலாம். இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் குறித்த ஒரு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அடர் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு. மீன ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கிறார். சந்திர பகவான் இன்றைக்கு ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். உடல்நிலை ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. வழக்குகள் சார்ந்த பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு, வழக்குகள் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்கும் பலவித நன்மைகள், ஏதாவது ஆதரவுகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிரிகள் வழியில இருந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பணிகளில் இருக்கிறவங்களுக்கு, அரசு சார்ந்த பணிகள்ல இருந்தாலோ இல்லைன்னா தனியார் துறை சார்ந்த பணிகள்ல இருந்தாலோ உங்களுக்கெல்லாம் உங்களுடைய வேலை ரீதியிலான பலவித நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. பதவி உயர்வு சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய பணி நிரந்தரமாவது குறித்த முயற்சிகளாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கு உங்களுடைய வேலைகள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. வேலை தேடும் நபர்களாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. பெரிய நிறுவனங்கள்ல வேலை தேடுகின்ற நபர்களுக்கு அதன் சார்ந்த முயற்சிகள்லையும் நல்ல ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. பணிகளில் அமரக்கூடிய உத்தரவுகள் வருவதற்கான சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்றைக்கு இருக்கின்றது. கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிலிருந்து எல்லாம் வெளிவரக்கூடிய ஒரு முயற்சிகள் இருக்கிறதுக்கு இன்றைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அரசியல் ரீதியிலான ஈடுபாடுகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதிர்பார்த்த பலவித முன்னேற்றங்களை அடையக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது.
திருடு போன பொருட்களை எல்லாம் மீண்டும் பெறுவதற்கான முயற்சிகளில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கும். தாய் வழி உறவுகள் வழியில பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. வீணான வம்புக்கு நாமளா போகாம இருக்க வேண்டியதும் இன்றைக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு வேலை சார்ந்த முயற்சிகள், வேலை ரீதியா ஏதாவது முக்கியமான நபர்கள் கிட்ட பேச போறீங்கன்னா அதன் சார்ந்த முயற்சிகள், கேஸ் சம்பந்தமான முயற்சிகள், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் குறித்த ஒரு முயற்சிகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. கையில் எடுக்கக்கூடிய விஷயங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு பிறருக்கான ஆதாயங்கள் அதிகமா இருக்கு, நமக்கான ஆதாயங்கள் கொஞ்சம் குறைவானதாக இன்றைய தினம் இருக்கு. அடுத்தவர்களுக்கான உதவிகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதன் வழியில கொஞ்சம் செலவினங்கள் இருக்கிறதுக்கு நிறைய சூழல்கள் இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் வழியில பலவித நன்மைகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உடல்நிலை ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது மருத்துவ முறைகளை மேற்கொள்ளும் போது அது மேலும் நல்லபடியா மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. கடன் ரீதியிலான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கிலிருந்து அடைக்கிறதுக்கு முயற்சிகள் எடுக்கும்போது சீக்கிரமாகவே அடைபடுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு இருக்கின்றது. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை மேற்கொள்ள வேண்டிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அம்பர் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஏகாம்பரேஸ்வரர் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.